ஒருத்தர் வந்து மனசை கவனிங்கிறாங்க, ஒருத்தர் வந்து மனசோட பேசுங்கிறாங்க, ஒருத்தர் மனசை கட்டுப்படுத்துங்கிறாங்க, ஒருத்தர் மனசை அழிச்சிடுங்கிறாங்க. பட் எது வந்து நமக்கு சரியாக இருக்குன்னு அதில் ஒரு குழப்பம். நிலை ஒன்று தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் ஒரு நிலை ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது அழிக்குதா இல்லை கட்டுப்படுத்துதா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிலை ஒன்று தான். கட்டுப்படுத்த முடியும். எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, முதல்ல வந்து நம்ம வந்து மௌனத்துக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு நான் வந்து பேச மாட்டேன், ஒரு கான்ஃபிடென்ட், இன்னைக்கு நான் வந்து கண்டிப்பாக பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பேசுறதுக்கு உண்டான அனைத்து ஒரு சூழ்நிலைகளையும் என்ன பண்ணணும்னா அந்த மனம் ஏற்படுத்தும். உங்களை பேச வைக்கிறதுக்கு, உங்களை எந்திரிச்சு நடக்க வைக்கிறாங்க. பேசாமல் உட்காந்துக்குவீங்க, உங்களை உட்கார விடாது. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களை உட்கார சொல்லணும், அமைதியாக உட்கார சொல்லணும். உட்காந்துட்டிங்கன்னா அதனால் உட்கார முடியாது. ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லுவோம், எடுத்து படம் பார்ப்பீங்க, ஆனால் பார்க்க முடியாது. உடனே அடுத்த செகண்டு மனம் டைவெர்ட் ஆகும், நீங்களும் அதை நோக்கி போயிடுவீங்க. இந்த உடல் வந்து இந்த கான்சியஸுக்கு தகுந்த மாதிரியே இயங்கிட்டு இருக்கு. இந்த கான்சியஸ், இந்த மேல் மனம் என்ன நினைக்கிறதோ அந்த மேல் மனம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துடைய இந்த புற வாழ்க்கை, மற்ற இந்த ஜீவராசிகள் நம்மளை மாதிரி இன்னொரு மனிதர்களுடைய இயக்கத்தில் இந்த மாதிரி ரிமோட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இது இருக்குது. இந்த மனம் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனம் வந்து அதை அப்படியே இந்த உடலை வச்சு இயக்குது. இதுதான் இங்கே நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். நான் இன்றைக்கி இதை செய்ய மாட்டேன், அதுவும் எவ்வளோ வேணால் போராடி பார்க்கும். 2 நாள் 3 நாள் 10 நாள் போராடி பார்த்துட்டு இந்த உடல் செய்யாதுன்னு ஒரு முடிவுக்கு அது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அமைதியாக இருக்கும்.